அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் கதையை முடித்த துரைமுருகன் 60,000 கோடி சிக்கியது. இது மாதிரி செய்திகள் வெளியாகிற நிலையில் தமிழகத்தில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக துரைமுருகனுடைய கதையை முடிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கா இல்லையா. துரைமுருகன் அவர்களை பதவி பறிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கோடி ஊழல் சிக்கியிருந்தார் இல்லையா. மணல் கொள்ளை வழக்கில் சிக்கியிருந்தார். இது பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர் தான் பார்த்திங்கன்னா எவிடன்ஸும் வீடியோவும் வெளியிட்டிருந்த நிலையில் துரைமுருகன் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்து. இந்த 60,000 கோடி ஊழல் பார்த்திங்கன்னா வசமாக இந்த 60,000 கோடி முதல்வர் ஸ்டாலினுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை கண்டறிந்த நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய கதையை வசமாக துரைமுருகன் அவர்கள் முடிச்சிருக்கின்ற நிலை பெரும் சம்பவங்கள் நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவாரா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கதை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக முடியக்கூடிய அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நடந்திருக்க நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆர்என் ரவி அவர்கள் ஏற்கனவே இருவருக்குமே திமுகவுக்கும் ஆர்என் ரவி அவர்களுக்கும் இடையே நிறைய வாதங்களும் நிறைய மோதல்களும் ஏற்பட்டு வருகின்ற நிலையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா வசமாக சிக்கும் சம்பவங்கள் நடந்திருக்க நிலையெல்லாம் துரைமுருகன் அவர்கள் இந்த 60,000 கோடி ஊழல் சிக்கும் நிலையில் அந்த 60,000 கோடி ஊழல் பார்த்திங்கன்னா அதிரடியாக வசமாக பாதி 50-50 பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் சென்றிருக்கு அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் கண்டறிந்த நிலையில் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றங்கள் நடைபெற்று இல்லையா. அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு 3 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செஞ்சு 3 அமைச்சர்கள் ஒரு 4 அமைச்சர்களை புதியதாக சேர்க்கப்பட்ட அவங்க நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்ட அமைச்சர்கள் அனைவருமே 3 அமைச்சர்களுக்கும் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கில் சிக்கும் சம்பவங்கள் ஏற்பட்டு இந்த பணங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்திங்கன்னா 30 கோடி 40 கோடி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பார்த்திங்கன்னா அந்த 3 அமைச்சர்களோட அவங்களோட முடியவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் அவங்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதாக ஒரு செய்திகள் வெளியாக இருக்குது. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலினுடைய கதை முடியக்கூடிய அளவிற்கு இப்போ போயிட்டு இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.